வெல்கம் பேக் Fire Tech. இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஹையர் கம்பெனியோட வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா வந்து FC1 எரர் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த FC1 எதுக்காண்டி வரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாடலில் வந்து 2 டைப் மிஷின் வந்து இந்த மாடலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று நார்மல் மிஷின், இன்னொன்று வந்து டைரக்ட் ட்ரைவ் மிஷின். டைரக்ட் ட்ரைவ் மிஷின் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து மோட்டர் இல்லாமல் ரன்னிங் ஆகக்கூடிய மிஷின், அதாவது வந்து மேக்னெட் மூலமாக ரன்னிங் ஆகக்கூடியது டைரக்ட் ட்ரைவ். நார்மல் மிஷின் பார்த்தீங்கன்னா வந்து மோட்டர் வரும், அதுக்கும் இதுக்கும் பெருசாக ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை, சேம் டு சேம் தான் உங்களுக்கு டிப் வரும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து கவர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. டைரக்ட் ட்ரைவ்னா உங்களுக்கு பேக் சைடில் வந்து பெல்ட் வராது, வித் மோட்டர் வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து அது பெல்ட்டோட ரன்னிங் ஆகக்கூடியது. இப்போ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டோட்டல் வந்து இந்த மாடல்லே பார்த்தீங்கன்னா 3 எரர் கோடு வந்து உங்களுக்கு மென்ஷன் ஆகும். அதாவது வந்து 3 எரர் கோடுனா ஒன்று FC0, FC1, FC2 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 எரர் கோடு வரும். இது மூணுலையுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மெயினாக வந்து மதர் போர்டு, அதாவது வந்து மெயின் போர்டு இல்லாட்டி ட்ரைவ் போர்டு இல்லாட்டி யூசர் போர்டு, இந்த போர்டில் வந்து எந்த கம்ப்ளைண்ட் வேணால் கூட வரலாம். இது ஒவ்வொன்றுக்குமே சரி, ஒவ்வொரு கோடு வேர்டுக்குமே ஒவ்வொரு எரர் கோடு வந்து மீனிங் ஆகும். இப்போ நம்ம பார்க்க போகிற எரர் கோடுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பர்டிகுலராக FC1 எரர் கோடு மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ மிஷினில் வந்திருக்க கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கம்ப்ளைண்ட் மட்டும்தான் வந்திருக்குது. இப்போ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்பின்னில் போட்டு செக் பண்ணிட்டோம், சேம் அதே மாதிரி தான் இருக்குது. ஸ்பின்னில் போட்டு செக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ட்ரெயின் மோட்டர் ஒர்க் ஆகுது, அதாவது வந்து கீழே இருக்க ட்ரெயின் வேஸ்டேஜ் வாட்டர் வந்து அவுட்புட் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இன்புட் வாட்டர் உங்களுக்கு எடுக்குது, பட் மோட்டர் சுத்தமாகவே ரன்னிங் ஆகலை. அப்படின்ற பட்சத்தில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, அதாவது பார்த்தீங்கன்னா வந்து மோட்டர் போர்டில் தான் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து பேக் சைடில் வந்து டோட்டலாக 2 போர்டு கொடுத்துருக்காங்க, அதாவது வந்து மெயின் போர்டு ப்ளஸ் வந்து ட்ரைவ் போர்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து யூசர் போர்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த 2 போர்டில் நம்மளுக்கு எந்த போர்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். ட்ரைவ் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த மோட்டர் கனெக்ட் ஆகக்கூடிய பார்த்தீங்கன்னா வந்து ரைட் சைடில் வந்திருக்கும். இப்போ நம்ம பேக் டோர் வந்து ஓப்பன் பண்ணுறப்ப உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதாவது வந்து வயரிங் வந்து எந்த பக்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல உங்களுக்கு சின்ன சின்னதாக வந்து டேக் அடிச்சிருப்பாங்க, அந்த டேக் எல்லாமே நம்ம டோட்டலாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறது தான். நம்ம ரிட்டன் ஃபிட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து டேக் போட்டு ஃபிட் பண்ணிக்கிறணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ட்ரைவ் போர்டு எந்த இடத்துல வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காட்டிடுறோம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு மெயின் போர்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு மாடலில் வந்து டிஃப்ரென்ஸாக கூட வரலாம். அது வந்து நீங்கள் கலட்டி எந்த மாடலில் எங்கே வயரிங் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக நீங்கள் ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ரைட் சைடில் இருக்கிற போர்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ட்ரைவ் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக வந்து மோட்டருக்கு வரக்கூடிய போர்டு. இப்போ வயரிங் வந்து உங்களுக்கு நாங்கள் தெளிவாகவே காட்டிக்கிட்டு இருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக வந்து ட்ரைவ் போர்ட்லேருந்து மோட்டருக்கு போகக்கூடிய வயரிங், அதாவது வந்து டேரெக்ட் ட்ரைவ் மேக்னெட்டிங்க்கு போகக்கூடிய வயரிங். இந்த போர்டு தான் நம்மளுக்கு இப்போ மெயின் ப்ராப்ளமாக இருக்குது. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீரியல் நம்பர் பார்த்து தான் நீங்கள் வந்து போர்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ போர்டை ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து 90% வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டு வந்து ரெடி பண்ண முடியாது. ரெடி பண்ணாலும் வந்து ரிப்பீட் வந்து இதே கம்ப்ளைண்ட் ஆகுன்றதுனால பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டேரெக்டாக வந்து வேறு போர்டு தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அது ஒன்று தான் நம்மளுக்கு ஆப்ஷனாக இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வேறு போர்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. சேம் எதை மாதிரி உங்களுக்கு டிப் இருந்துச்சோ வயரிங்கோ சேம் அதே மாதிரி கனெக்ஷன் கொடுக்கணும். டோட்டல் இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்திருக்கக்கூடியது மெயின் போர்ட்லேருந்து 2 கனெக்ஷன் வந்திருக்கு. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து அதாவது வந்து டேரெக்ட் ட்ரைவ் மோட்டருக்கு வந்து நம்மளுக்கு ஒரு கனெக்ஷன் இங்கே வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்து நம்ம ரிட்டர்ன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக நம்ம வாஷிங் போட்டு தான் செக் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஆப்ஷன் போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்பின்னில் நம்ம போடுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து மோட்டர் ரன்னிங் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லா தெளிவாகவே தெரிஞ்சிடும். ஏன்னா வாஷிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக தண்ணி எடுக்கும், அந்த தண்ணி வந்து வெளியே போகிற வரைக்கும் சரி டோர் வந்து அன்லாக்கே ஆகாது. உள்ளே எந்த துணி மாட்டியிருந்தாலும் சரி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி எடுக்க முடியாது. அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி டோர் லாக்குன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா வந்து ரைட் சைடில் ட்ரெயின் அந்த டஸ்ட்டு கலக்காகக்கூடிய வந்து டோரை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே உங்களுக்கு சின்னதாக வந்து ஒயிட் கலரில் லிவர் ஒன்று தெரியும் ரவுண்டாக. அந்த லிவரை வந்து நீங்கள் கீழே வந்து புஷ் பண்ணி இழுத்தீங்கனாலே உங்களுக்கு டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்குறப்ப வந்து டோர் வந்து டோட்டலாகவே அன்லாக் ஆயிரும். இப்போ நம்ம டோட்டலாக வந்து போர்டை வந்து ஃபிட்டிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பவர் ஆன் பண்ணி டேரெக்டாக வந்து டோரை வந்து நம்ம இப்போ அன்லாக் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு தடவை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பின்ன்ற ஆப்ஷனில் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் ட்ரெயின் மோட்டர் நம்மளுக்கு ஆன் ஆயிடுச்சு, ப்ளஸ் வந்து மோட்டர் நம்மளுக்கு நல்லா நீட்டாகவே ரன்னிங் ஆகுது. இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு டோட்டலாகவே சால்வ் ஆயிடுச்சு. உங்களுக்கு FC0, FC2 எரர் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாடலுக்கான ஸ்பேர்ஸ் உங்களுக்கு எதனாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம காண்டாக்ட் நம்பர் இருக்குது. தேவைப்படுறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணி டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆனில் போட்டுக்கோங்க.